ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஆரோக்கிய சமையலில் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு 2 கப்பு எடுக்க போகிறேன். ஆனால் இந்த அரிசி மாவு ரெடிமேடு தான். இந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். 2 கப்பு அரிசி மாவு, அப்புறம் தேங்காய், தேவையான தேங்காய், நெய், அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் வெல்லம் நான் எவ்வளோ போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கினேன். இப்போ கேஸ் பற்ற வச்சாச்சு. இப்போ நான் இந்த மாவு 1 கப்பு மாவு, இன்னொரு கப்பு நான் எடுத்துக்க போகிறேன். இந்த அளவு தான் நான் எடுத்துக்க போகிறேன். ரெண்டு கப்பு மாவு நல்லா வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சுட்டேன். ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்பு வெல்லம் போட போகிறேன். ரெண்டு கப்பு வெல்லம். இதை நல்லா கலக்கணும். வெல்லம் கரையணும், அவ்வளோதான். அந்த அளவு தான் நம்ம இது பண்ணணும். நல்லா வெல்லம் எல்லாம் கரைஞ்சிச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். இந்த ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றின பிறகு நம்ம இந்த தேங்காவை போட்டுக்கலாம். இந்த தேங்காய் நெய்யில் வறுக்கணும். லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம வெல்லம், காசின வெல்லம் வடிகட்டிக்கலாம். இதிலே ஊற்றிக்கலாம். வெல்லம் வடிகட்டி ஊற்றுங்க. அதில் எதனா மண், தூசு எதனா இருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டோம். சும்மா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். இதில் நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். கட்டி இல்லாமல் வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு டீஸ்பூனு நெய் சேர்க்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஆறின பிறகு தான் செய்ய முடியும். ஒரு 10 நிமிஷம் அப்படி ஃபேனில் வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம பிடி கொழுக்கட்டை செய்யலாம். அவ்வளோதான். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி குண்டால நான் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வச்சுட்டு ஒரு தட்டில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு இதை நல்லா தடவிக்கோங்க. நல்லா தடவிட்டு இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி பிடிக்கிட்டு அந்த மாவு பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்கள் எதிர்க்க காமிக்கிறேன். இப்படி எடுத்துட்டு பண்ணி கொஞ்சம் வேணும்னா நெய் தொட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு உண்டியாக
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒன்று ஒன்றா அடுக்கலாம். 2 2ஆக வைக்கலாம். ஒரு இதில் வச்சுட்டு இதை திருப்பி நம்ம மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆவியில் இருக்கணும். இப்போ இது வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது அப்புறமா வச்சுக்கலாம். மூடிடலாம். 20 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரெடிமேடு மாவில் நான் கொழுக்கட்டை செஞ்சேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது, நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.